Hello, listen. In our problem, we are giving company shares, price of the company shares 69, 71, 70, 63 up to 68. அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 66 ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? Price of the company shares on the different days in a month. புரியுதா? கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஐடியா வேணும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ப்ரொடக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இனிஷியலா பேமெண்ட் இருக்கும். இப்போ இனிஷியல் பேமெண்ட் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. சரிதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 ஷேர்ஸ், ஒரு கம்பெனி வந்து 100 ஷேர்ஸ் இருக்கு. சரிதா? ஒரு ஷேரோட ரேட் வந்து ஒரு என்ன இருக்குல்ல, அதான் ஷேரோட ரைட் 70 rupees. ஸ்டார்டிங்கா 70 rupees. கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணும். சரிதா? அப்போ அவனுக்கு ஒருத்தன் வந்து 70 வாங்கியிருக்கான். அப்போ 100 ஷேர் வாங்கும்போது ஆகும் 7000. இது லேக்ஸ்ல கொண்டு வாங்க, 7 lakhs. சரிதா? க்ரோஸ்ல கொண்டு போனா க்ரோஸ். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஷேர் வாங்கியிருக்காங்க. On a month, different days in a month. ஒரு மந்த்ல வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் ஆர்டர்ல இருக்கும். சரிதா? இப்போ ஒரு ஷேரோட ரேட் வந்து இன்னைக்கு வந்து 70, நாளைக்கு 77 ஆகலாம், 65 ஆகலாம். சரிதா? அந்த மாதிரி அந்த யூனிட்டோட பிரைஸ் என்னாகும், கூடும் குறையும். இப்போ நீ இந்த இடத்துல ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்க அப்படின்னா 70 rupees வச்சு வாங்கியிருக்க. கரெக்டா ஒரு 10 daysக்கு பிறகு அந்த ஷேரோட ரேட் 85 அப்படின்னா நம்மளுக்கு என்னது பெனிஃபிட்ஸ். நம்ம அந்த ஷேரை க்ளோஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாம், நம்ம வாங்கிடலாம். சரிதா? அதே ஷேர் வந்து கம்மியாயிட்டு இருந்தா நம்மளுக்கு லாஸ். சரி, அது வந்து ஷேர் மார்க்கெட்ல வரும். பட் நம்ம இதை பாருங்க, பிரைஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி ஆன் தி டிஃபரெண்ட் டேஸ் இன் எ மந்த் ஆர் ஃபவுண்ட் டு பி. ஒரு நாள் அதோட ரேட் என்ன இருக்கு 66, இன்னொரு நாள் அதோட ரேட் என்ன இருக்கு 69, 70. சரிதா? இப்படி வந்து அப் டு 68 வரைக்கும் அது வேரி ஆகுது. கன்சிக்யூட்டிவ் டேஸ் அந்த மந்த்ல டேஸ். அப்போ மொத்தம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது வந்து ஒரு மந்த்ல வந்து டேஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் அந்த ஷேரோட ரேட் வந்து 1 year 2 years இந்த மாதிரி என்ன ஆகும், வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ மொத்த இயர்ஸ் எடுத்தாச்சுன்னா பாப்புலேஷன், அதுல பர்டிகுலரா ஒரு 10 நாள் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் என்னது சாம்பிள். 10 நாள் எடுக்கிறாங்கன்னா என்ன மீனிங், சாம்பிள். சரிதா? ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா பார்த்துக்க, இது வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வந்து 1 yearக்கு எவ்வளவு வேரி ஆகுது, அது வந்து பாப்புலேஷன். அதுக்கு பேர் என்னது பாப்புலேஷன். பாப்புலேஷன் மீன் நியூ. இந்த பாப்புலேஷன் மீன்லாம் வந்து அவங்க கம்பெனி என்ன சொல்லியிருக்கு, என் ஷேரோட மந்த்லி அவரேஜ் ரேட் என்ன இருக்கு 65. என் ஷேரோட மந்த்லி வந்து வேரி ஆகுது இல்லை, அதுல அவரேஜ் என்னது 65, பிரைஸ் வந்து என்னது 65 அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி ஒரு கிளைம் கொடுக்குறான். சரிதா? பட் நம்ம வந்து அவன் சொன்ன உடனே போய் வாங்கிட்டு இருக்க கூடாது, சாம்பிள் எடுத்து பார்க்குறோம். நம்ம என்ன செய்யறோம், சாம்பிள் எடுக்கிறோம். ஸோ சாம்பிள் எடுத்து பார்த்தாச்சுன்னா நல்லா கேட்டது நான் இருக்கு. அதுக்கு பேர் தான் அவரேஜ், சாம்பிள் அவரேஜ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுல மொத்தம் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. சரிதா? அப்ப சாம்பிள் சைஸ் என்ன எடுத்திருக்க 10 எடுத்திருக்க. ஸோ அந்த 10ஓட அவரேஜ் கால்குலேட் பண்ணி மொத்தமா நம்ம அவன் சொன்னதை அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா நம்ம பார்க்கணும். சரிதா? அவன் கொடுக்கக்கூடிய கிளைம் என்னது, தி மீன் பிரைஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் இன் தி மந்த் இஸ் 65 அப்படிங்கிறது கிளைம். இந்த கிளைமை நம்ம என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது வந்து சாம்பிள் எடுத்து பார்க்குறேன். சரிதா? இப்போ சம் ப்ராப்ளம் டைரக்ட்லி தே வில் கிவ் எக்ஸ் பார், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாம் தருவாங்க. ஹியர் தே ஹேவ் given only the data. We only find the standard deviation and x bar. Okay, was step 1. இப்ப நம்ம பாடத்துல அடிஷனல் இன்னொன்னு போட்டிருக்கோம், என்ன, in which most prices of shares lie. அப்படின்னா என்ன மீனிங், ஒரு கிளாஸ்ல மேக்ஸ்ல வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள மார்க் வாங்கியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, ரேஞ்சுனாலே ஒன்னு வந்து ஸ்டார்டிங் எண்டிங் 40 to 60 இந்த ரேஞ்சில தான் மார்க் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் இது ரேஞ்ச். சரிதா? இல்ல 30 to
ஒரு 50 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் என்ன இருக்கும் சிவிலோட மார்க் மேக்ஸ் மார்க் இருக்கும். சரிதா? இது வந்து ரேஞ்ச். நம்ம ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப் ஒன் நல் ஹைபோதிசிஸ். நல் ஹைபோதிசிஸ் வீடியோ ஆன்ல தானே இருக்குது, ஆன் தானே? நல் ஹைபோதிசிஸ் அது அதுக்கு பேர் வந்து கட்ச் நாட் எப்பவுமே என்ன செய்யணும், அவங்க ஒரு அசம்ப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அசம்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே வரும். தெரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேர் இஸ், நான் எழுதி போட்டிருக்கேன், தேர் இஸ் நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ். நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ். சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் எல்லா ப்ராப்ளத்துக்கும் அப்படி டிஃபரன்ஸ் கிடையாது, சேம் நான் கொடுத்த கிளைம் அப்படிதான் சொல்லணும். பிட்வீன் பாப்புலேஷன் மீன் mean and sample mean. என்ன மீனிங்? தட் இஸ் அவங்க கொடுத்த கிளைம் வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கும். கிளைம் என்னது? என்ன? 65 mu equal to 65. இது பாப்புலேஷன் அவங்க கொடுத்ததோட அசம்ப்ஷன். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் வந்து இதுக்கு நேரா அகைன்ஸ்டா வரும். அகைன்ஸ்டா என்ன மீனிங்? நாம ஈக்குவல் டு கிளைம் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யறோம், நாட் ஈக்குவல் டு எடுக்கிறது பேர் தான் என்னது? ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். ப்ராப்ளமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரிதா? சாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, சைஸ், இதை கவுண்ட் பண்ணி எடுக்கணும், அது அவரேஜ் கால்குலேட் பண்ணணும், ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அப்படி போயிட்டே இருக்கும். அசம்ப்ஷன் தான் பார்க்கணும். டிஸ்கஸ் வெதர் தி மீன் பிரைஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து 65. சார் என்ன அதை கண்டுபிடிக்கவே தெரியல, நீ என்ன செய்யணும், தேர் இஸ் நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன் எழுதிட்டு அல்டர்னேட்டிவ் என்ன செய்யணும், எஸ் தேர் இஸ் சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன் எழுதி வச்சிடலாம். சரிதா? அப்படின்னு போடலாம். சரி, ஓகே. பாரு, கட்ச் ஒன் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட். Catch 1. Yes, there is significant difference. Yes, there is significant difference. And the meaning, mu not equal to 65. இது equal to not equal to வருதுன்னா அதுக்கு பேர் வந்து two-tailed test. சிங்கிள் டைல் அப்படின்னா ப்ராப்ளத்துல பார்த்தாலே தெரியும், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், எஃபெக்டிவ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து அது என்னது, சிங்கிள் டைல் டெஸ்ட். அது அடுத்த ப்ராப்ளம் நம்ம போடுவோம். சரிதா? சரி, இப்போ இது வரைச்சல நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஸ்டெப் 2 டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் நல்லா கேட்டது. ஃபார்முலா இதுதான் நம்ம ஃபார்முலா. நான் உனக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சிங்கிள் மீனுக்கு ஃபார்முலா, ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா எழுதி போட்டனா, அது என்ன ஃபார்முலா? t equal to x bar minus mu divided by s divided by root n minus 1. This is a formula. Okay, this is a formula. Last class எழுதி போட்டனா x bar represent the sample average. sample தந்திருக்காங்கல யூனிட், அதோட average. What is mu? Population oda average. S represent the standard deviation. N represent the number of samples. இப்போ நம்மள பாரு, n தெரியும், mu தெரியும், x bar தெரியுமா? தெரியாது. அதே போல இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியுமா? தெரியாது. We have to find. அது ஒரு டேபிள் போடணும். In some problem directly they will give. இங்க வந்து டைரக்டா தரல. So டேபிள் போடுறேன். இது x வேல்யூ, இது x bar minus xt whole square. தெரியுதா? x bar அப்படிங்கிறது என்னது? அவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் எத்தனை சாம்பிளோ அதை டிவைட் பண்ணுவேன். தெரியுதா? ஸோ x bar equal to summation x divided by n. சரி, என்ன இருக்கு? x என்னெல்லாம் வருது? வேல்யூஸ் தந்திருக்காங்க. 69 60 66ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 66
69 70 அடுத்தது 69 71 70 63 64 and 68 இதுதா and 68 இப்போ இன்னும் நிறைய உங்களுடைய டேட்டாஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருக்குது 63 டபுள் டைம்ஸ் வருது ஓகே 63 64 68 68 இப்போ எல்லாரும் சமேஷன் சாரி இதை கால்குலேட் பண்ண பார்ப்போம் x பார் கால்குலேட் பண்ண இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு ஸ்டில் பண்ணிக்க ஆட் பண்ணி n ஆல டிவைட் பண்ணு நெக்ஸ்ட் லிசன் x பார் மைனஸ் x பார் வந்து 67.3 கால்குலேட் பண்ணிருக்கேன் சோ 67.3 மைனஸ் x ஓட வேல்யூ 66 தி ஹோல் ஸ்கொயர் சோ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க இதோட எல்லாரும் கால்குலேட்ல ஃபிக்ஸ் மோட் வந்து 2 சூஸ் பண்ணிக்க இல்லனா 3 சூஸ் பண்ணிக்க இதனால ஓகே தான் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு நோ நீட் டு ரைட் திஸ் சைடுல ரஃப் ஒர்க் மாதிரி எழுதி வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ணிக்க இத கால்குலேட் பண்ண சொல்லுங்க next x bar 67.3 minus x ஓட வேல்யூ 69 the whole square இத சொல்லுங்க 2.890 சரி like that we have to find all the values up to 68 வேல்யூ வரைக்கும் கால்குலேட் பண்ணனும் சரியா எல்லாரும் கால்குலேட் பண்ணுங்க ஸ்டில் பண்ணுங்க சோ நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வருது சார் இதை ஏன் சார் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நல்லா கேட்டுங்க x பார் என்ன இருக்கு 67.30 நியூ தந்த கிளைம் பாப்புலேஷனோட அவரேஜ் 65 எஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம் சோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உள்ள ஃபார்முலா s ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n சமேஷன் x பார் மைனஸ் x தி ஹோல் ஸ்கொயர் இதா இருக்கு ஃபார்முலா சமேஷன் x பார் மைனஸ் x தி ஹோல் ஸ்கொயர்னா நம்ம என்ன செய்யணும் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் இது எல்லாமே ஆட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் இது எல்லாமே ஆட் பண்ணுங்க ஸ்டில் பண்ணுங்க சரி இத கரெக்ஷன் 67.3 ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம வந்து s ஸ்கொயர்ட் இது வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா இது நான் எழுதி போட்டுக்கனா சரி s ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1/n சமேஷன் x பார் மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் சோ சமேஷன் x பார் மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க ஸ்டில் பண்ணிங்க சோ சமேஷன் x பார் மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் 84.1 n equal to 10 சோ 8.41 இது வந்து என்னது s ஸ்கொயர்ட் தான் பட் நமக்கு என்ன தேவை s we need s இது நம்ம ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தேவை சோ ரூட் வேல்யூ என்ன வருது ரூட் ஆஃப் 8.41 என்னது 2.90 அப்ப 2.9 போட்டு என்ன 900 ஓகே நோ ப்ராப்ளம் இந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ண போறேன் சோ t equal to what is x bar என்னது 67.3 minus mu அதாவது population mean 65 divided by standard deviation 8.41 divided by root of n வந்து 10 இத கால்குலேட் பண்ணி சொல்லுங்க ஸ்டில் பண்ணுங்க சோ நம்மளோட டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் ஓட வேல்யூ 2.37 so t equal to 2.37 என்ன நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா டேபிள் வேல்யூ ஸ்டெப் 3 டேபிள் வேல்யூ
ஸோ டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்றது நல்லா பார்த்துக்க. நம்ம ப்ராப்ளத்துல லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு ஏதாவது வேர்டு இருக்கான்னு பாரு, தந்துருக்காங்களா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் தந்துருக்காங்களா பாரு. இதுல நாட் கிவன். நாட் கிவன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டா ஆல்பாவோட இது வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட், இது பேர் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். நாட் கிவன். நாட் கிவன்னா டிஃபால்ட்டா எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் டு 0.05. சில ப்ராப்ளத்துல தருவாங்க 0.01. தெரியுதா? இங்க தரவே இல்லைன்னா நம்ம எப்படி எடுக்கணும் 0.05. தெரியுதா? இப்ப பாருங்க t ஆல்பா n மைனஸ் 1. இதுல n மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன மீனிங்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்றது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த ரெண்டுமே தேவை. பாரு t ஆல்பாங்கிறது 0.05, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் இது வந்து 10 மைனஸ் 1. ஸோ t 0.05 9. இதுதான் டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்றது யூஸ் ஆகும். தெரியுதா? எப்படி டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் போட்டிருக்கிறேன். தெரியுதா? சரி ஸ்டீல் பண்ணீங்க அதை நீ பாத்துக்க. ஸோ நம்ம டேபிள் வேல்யூ 2.262 இது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட், இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்ம லாஸ்ட் நம்ம வீடியோல இருக்கு, நம்ம பாத்துக்க எப்படி டேபிள் கால்குலேட் பண்ணன்றது. தெரியுதா? இந்த லாஸ்ட் ஸ்டெப் 4 இதுதான் முக்கியம். கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னா அவங்களுடைய கிளைம் என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா, அதான் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் பார்ட். கன்க்ளூஷன் நான் வந்து உனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நம்மளோட டேபிள் வேல்யூ இது வந்து என்ன வேல்யூ? டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு பேர் என்னது? ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கு பேர் டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். இது வந்து டேபிள் வேல்யூ. ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். இங்க பாரு டேபிள் வேல்யூ என்ன இருக்கு? டேபிள் வேல்யூஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுடைய கிரேட்டர்? எது கிரேட்டர்? இது கிரேட்டரா அது கிரேட்டரா? டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் இருக்குல்ல, இதுதான் கிரேட்டர். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் வந்து மாடலஸ் போட்டுக்க, ஏன்னா நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவா எடுக்கணும். ஸோ அவர் டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் இது வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ், இது வந்து டேபிள் வேல்யூ. If table value is less than test statics, we have to reject catch not. Catch not என்ன செய்யணும்? Reject. கம்பெனியோட கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகுது. தெரியுதா? இதே இது டேபிள் வேல்யூ கிரேட்டர் than test statics என்ன செய்யணும்? கம்பெனி வேல்யூ அவன் கொடுத்த கிளைம் என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். இங்க நமக்கு ரிஜெக்ட் catch not. ரிஜெக்ட் catch not. catch not வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. catch not ரிஜெக்ட் ஆயிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எது அக்செப்ட் ஆயிரும்? Alternative accept. That is mu not equal to 65. Mu not equal to 65. நம்ம ப்ராப்ளம் அதோட முடியல, நம்ம அடிஷனா சேர்த்திருக்கோம். மோஸ்ட் பிரைசஸ் ஆஃப் ஷேர்ஸ் லைஃப் அந்த ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் இதை கம்ப்ளீட் பண்ணிக்க. நான் ரேஞ்ச் உள்ள ஃபார்முலா எழுதி போட்டுருக்கேன், நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஸ்டில் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஷேரோட ரேட் வந்து அந்த மந்த்ல அவரேஜா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின். So range oda formula, range calculate பண்ணக்கூடிய formula x bar minus t alpha வந்தாலே table value s divided by root of n minus 1 comma x bar plus t alpha s divided by root of n minus 1. இப்போ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு क्वेश्चन இருக்கு. இப்போ பாரு ரேஞ்ச் கால்குலேட் பண்றதுக்கு x bar, what is x bar? 67.3 minus table value நான் கால்குலேட் பண்ணிருக்கேன் 2.262 s ஓட வேல்யூ what is s? standard deviation 2.9 divided by root of n வந்து 10, சாம்பிள் வந்து 10 எடுத்திருக்கேன், கமா இது மைனஸ் இங்க பிளஸ் 67.3 பிளஸ் 2.262 இந்த இடம் எல்லாம் நான் எழுதுறேன் 2.9 root 10 minus 1. தெரியுதா? இந்த ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், அதான் மார்க் எந்த ரேஞ்சில் இருக்கும், அந்த பிரைஸோட ரேட் என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கும். தெரியுதா? ஏன்னா பைக் எடுக்க போவோம், அது எவ்வளவுக்குள்ள இருக்கும், 90 to 1 அந்த அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? இதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க, ஸ்டில் பண்ணுங்க. அப்போ நம்மளோட ஷேரோட ரேஞ்ச் வந்து அந்த மந்த்ல எவ்வளவு பிரைஸ் லைக் ஆகுது,
lies between 65.113 and 69.487. இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ஷேரோட ரேட் வந்து வேரி ஆகுது. சரிதா, யூனிட்டோட பிரைஸ் வேரி ஆகுது. சரி, எல்லாம் எழுதிங்க.